ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல்லடத்தில் ஒரு வாரமாகவே லைட்டாக மழை சாரல், குளிர் ரொம்ப ஜாஸ்தியான குளிர் தான். வராந்தாலையில் ஒரே தண்ணி காலையில் இருந்துச்சு. அதெல்லாம் தொடச்சாச்சு. இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது சமையல் பண்ணுவேன். நான் எங்களுக்கு மீன் வாங்கிட்டு வந்துச்சுட்டு பாறை மீன். பாப்பா மீனெல்லாம் சாப்பிட மாட்டேன். அவளுக்காக காளான் பிரியாணி வேணும்னு ரொம்ப உஷாராக அவள் சொல்லிவிட்டு, இல்லாட்டி அவளுக்கு ஏதாவது சிம்பிளாக செஞ்சு வச்சுருவேன்னு அவளுக்கே தெரியும். காளான் பிரியாணிக்காக வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி ஓல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு தாளித்து வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தட்டி போட்டு அதையும் நல்லா தாளித்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பரு, பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு வணக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி தான், கொஞ்சமாக அரிசி, சின்ன டம்ளரில் தான் அரிசி எடுத்து அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்திக்கிட்டு தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ஜீரக சம்பா அரிசி இதை எடுத்து அந்த ஜீரக சம்பா அரிசிக்கு ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். காளானை நல்லா ஆட் பண்ணி காளான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மசாலாலாம் காளான்லாம் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒன்று கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் ஃப்ரைட் ஓனியனும் முந்திரியும் வறுத்து வச்சுட்டேன் காளான் பிரியாணியில் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரியாணி ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் தோசைக்கல்லில் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் பிரியாணி எடுத்தோம்னா செமையாக இருக்கும். தம் போடலைன்னா பிரியாணி நல்லா இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டு வராது. அதுக்கப்புறம் மல்லியில் தூக்கி எடுத்துட்டோம்னா சூப்பரான காளான் பிரியாணி ரெடி. ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். அதுக்குள்ளே அம்மா மீனெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கழுவி வறுக்கிறதுக்கெல்லாம் மிளகா அரைச்சி தேய்ச்சி வச்சுட்டாங்க. நல்லா மீன் புளி போட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. நான் காளானுக்கு மீன் வறுவலும் காளான் பிரியாணியும் தான் சாப்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.